ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாபுரமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम् भुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिवणं प्रणमामि मूर्धना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्टं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सृजनिगणितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमगिनमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल புதுமையாண்டாள் அரங்கற்கபன்ன திருப்பாவை பல்பதியமின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவிஷ்டுஜித்த குணந்தனகல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாபிவான்யாம் கோதாமனன்யசரணः சரணம் பிரபத்யே। வந்தே பிருந்தாவனச்சரம் वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। பாகவதோத்தமர்களிடத்தில் அடியனுடைய பிரணாமங்கள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தத்தில் 29வது பாசுரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமானுடைய குணகணங்களை அனுபவித்து அதே ரீதியில அந்த குணங்களுடைய வைபவத்தை பறக்க பேசி அந்த எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தை நாமும் பெற வேண்டும் என்கின்ற ரீதியில அமைத்தார். ஒவ்வொரு நாமமும் எல்லோருக்கும் எல்லா விதமான பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது. அதுல கோவிந்த நாமோச்சாரணம் என்பது இப்பேற்பட்ட ஒரு நாம வைபவம். அப்படின்னா இந்த கலியுகத்துல கோவிந்த நாமோச்சாரணம் தான் பிரதானம். சாட்சாத் மாயாவே பரமானந்தம் தெக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதத்தே என்கின்ற ரீதியில அந்த ஸ்ரீமன் நாராயணன் பரம ஆனந்தமாய் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தை பரித்தியாகம் பண்ணி திருமலையில் வந்து வாசம் செய்கிறான். திருவேங்கடமுடையானாக விளங்குகிறான். அந்த கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய் அந்த எம்பெருமான் எப்பொழுதும் அந்த கோவிந்த நாமத்தை கேட்டு மகிழ்ந்து அன்பர்களை பக்தர்களை அவன் அனுகிரகிக்கிறான். ஆண்டாள் நாச்சியார் கடைசி 3 பாசுரங்கள்ல கூடாரவெல்லும் கரவைகள் பின் சென்று சித்தம் சிறுகாலை என்கின்ற 3 பாசுரங்களிலும் கோவிந்த நாமோச்சாரணத்தை பண்ணினான். அதனால்தான் நம்ம சங்கல்பத்துல கூட நாம் என்ன சொல்றோம்? கோவிந்த 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 அஸ்த ஸ்ரீர் பகவதா மகாபுருஷஸ்த அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்றோம். அது காரணம் ஆண்டாளுடைய திருப்பாவை பிரபந்தம் தான் இருக்குமோ என்னமோ. இந்த ரீதியில இன்றைய தினம் 29வது பாசுரம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள்கேளாய் பெத்தம்மே துண்ணம் குலத்தில் பிறந்தனே குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறைகொள்வார் அன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் 7 பிறவிக்கு முந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாமாட்செய்வோம்
மத்தை நம் காமங்கள் மாற்று எலோரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் இதற்கு முன்பு கரவுகள் பின் சென்று என்கின்ற பாசுரத்துல குறைவொன்னுமில்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது எந்த விதமான குறை இல்லாதவன், யார் அந்த குறையில்லாத கோவிந்தனை நாடி சரணாகதி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் எந்த குறை இருக்கார். ஆக அப்பேற்பட்ட நம்மளுடைய குறைகள்லாம் போக்கடிக்க கூடியவன் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கின்ற 4 புருஷார்த்தங்களிலே மோட்ச புருஷார்த்தம்தான் மிக உயர்ந்தது, உத்தமமானது என்று நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த ரீதியில பரமபுருஷார்த்தமாய் இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஸ்ரீமான் நாராயணோன பதிகி அகிலதனுகு முக்திதா முக்தபோக்யா என்று சுவாமி தேசிகன் அழகாக அந்த ஸ்லோகத்துல ஆத்மைக்கியம், தேவதைக்கியம், திரிகசமதிகதா, துல்லியதைக்கியம், திரையாணாம் அந்யத்ரைஸ்வர்யமித்யாதி அனிபுண பணிதீஹி ஆத்ரியந்தே நசந்தஹா த்ரையந்தைர் ஐகண்டைஹி ததனு மனுவியாக முக்கியோக்திபிஷ்ட ஸ்ரீமான் நாராயணோன பதிகி அகிலதனுகு முக்திதா முக்தபோக்யா என்று அருளி செய்துள்ளார். லோகத்துல எம்பெருமான் தான் எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறான். ஆனா சர்வாபீஷ்ட பலப்பிரதாதா எம்பெருமான் ஒருத்தந்தான். சதயா ஸ்ரத்தையா யுக்தா தர்ஸ்யாராதனம் ஈஹதே லபதே ததக்காமான் மயைவ விஹிதான் ஹிதான் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் தேவர்களுக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துறான். மனுஷர்களும் என்ன பண்றா, ஒரு அல்பமான பலன்களை விரும்பியவாறு அவர்கள் அந்த தேவர்களை ஆசிரியத்து அவர்கள் மூலமாக சிறு சிறு அந்த பலன்களை பெறுகிறார்கள். ஆனா எம்பெருமான் தான் நமக்கு எல்லாமே. அவர்களுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். முக்கியமாக பக்தி பிரபத்தி 2 உபாயங்கள் நமக்கு முக்கியமாக எம்பெருமானை அடைவதற்காக இருக்கின்றது. சாஸ்திரங்கள் அப்படிதான் கூறுகின்றன. குலசேகர ஆழ்வாரம் பகவன் பக்தி அபிப்பிரயச்சமே, பக்தி நாவம் பிரயச்ச இப்படி எல்லாம் சொல்ற. இந்த ரீதியில சரணாகதி சுவாமி எம்பெருமானாரும் பவத்து மமபரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று அந்த பக்தியை பற்றி சொன்னார். நான் சரணாகதி பிரதானமாக ஒரு விதத்துல சொல்ல போனா சம்ஸ்கிருத வேதாந்தமாக எது இருக்கின்றதோ அந்த சம்ஸ்கிருத வேதாந்தம் பக்தியை ரொம்ப அதிகமாக சொல்றது, பக்தி அனுஷ்டானம். ஆனா திராவிட வேதமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் சரணாகதியை முக்கியமாக சொல்றது. அதனால்தான் அகலகில்லே நிறையுமென்னு அலர் மேல்மங்கை உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகழமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னெல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து போந்தேன். திருப்பி திருப்பி ஆழ்வார்கள் அந்த சரணாகதியை பண்றா. அதனால்தான் சுவாமி தேசிகன் தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே என்று இந்த பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை பறக்க பேசினார். அப்படி ஆண்டாள் நாச்சியார் அவளும் அந்த 11 ஆழ்வார்களுடைய அந்த ஞானத்தை எல்லாத்தையும் அவள் பெற்றுக்கொண்டு திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்தை அவள் இயற்றி நாம் எல்லாருமே அதனால பயன்படணும் அப்படின்னு சொல்ற ஒரு ரீதியில இந்த பிரபந்தத்தை அருளி செய்துள்ளார். இந்த பாசுரத்துல சித்தம் சிறுகாலே பாசுரம். இந்த பாசுரத்துல முதல் 4 லைன் அது பிரபத்தியை சொல்றது. அடுத்ததாக உத்தரார்த்தம் பக்தியை சொல்றது அப்படின்னு சொல்லி வியாக்கியாதாக்கள் சொல்றார். நம்ம இவ எதற்காக வந்தா அப்படின்னு சொல்றார். சித்தம் சிறுகாலே, சித்தம் சிறுகாலை ரொம்ப ஆதிகாலை அப்படின்னு சொல்லலாம். அதிகாலையில
அதாவது உஷக்காலத்துல பிராம முகூர்த்தத்துல காலங்காத்தால சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து வந்து, அதாவது எம்பெருமானே நீ நீ வரணும், நீ வரவேண்டி இருக்க நாங்கள் வந்தோம். வந்து உன்னை சேவித்து, வந்து என்கிற பதத்துக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம். வந்து உன்னை சேவித்து, அதாவது உன்னை கண்டு நாங்கள் எல்லாரும் வணங்கி, சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. பெருமாள் கிட்ட யார் வந்து போறாளோ, பெருமாளை சேவிக்கும் பொழுது பலவிதமான ஒரு பிரார்த்தனைய பண்றான். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் பண்றான். அந்த மாதிரி இல்லாம நாங்கள் எதற்காக வந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வேண்டிய பலன் அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரல. எது பரம புருஷார்த்தமோ அதற்காக தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, உன் பொன் தாமரை அடியே எம்பெருமானே, உன்னுடைய பொன் தாமரை, அதாவது ஸ்பிருகணீயமா இருக்கக்கூடிய ஸ்வர்ண பாத யுகலம், அதாவது பொன் போல் ஆசைப்படும்படியான தாமரை போன்ற திருவடிகள், உன் பொன் தாமரை அடியே, அந்த திருவடிகளே போற்றும். போற்றி போற்றி நிறைய வந்திருக்கு. அந்நியுலகம் வளர்ந்தா அடி போற்றிங்கிற சப்தத்துக்கு மங்களாசாசனம் பண்ணி, மங்களாசாசனம் உன் பொத்தாமரை அடியே போற்றும். பொருள் கேளாய், பொருள்னா பிரயோஜனம். எதற்காக மங்களாசாசனம் பண்ணுகிறோம், அதற்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி நீ வந்து கேட்டருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, உன் பொன் தாமரை அடியே போத்தும் பொருள்கேளாய். அதன் பிறகு இதுக்கு முன்னே சொன்னாவா கலவைகள் பெண் பாசுரத்திலேயே சொன்னான். இங்க கூட மறுபடியும் அத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றா. என்ன, பெருமாள் வந்து எங்க பிறக்கிறார், எங்க அவதாரம் பண்ணார், எந்த குலத்தில் அவதாரம் பண்றார், எதற்காக அவதாரம் பண்ணார், அதில் அவதாரம் பண்ணத்தினால அவனுக்கு எந்த விதமான பயன் கிடைத்தது. அதனால பெத்தம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து, பெத்தம் மேய்த்து உண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த பசுக்களை நன்றாக மேய்த்து அப்படின்னா அந்த பசுக்களுக்கு வேண்டிய தீனி அதை வந்து கொடுத்து. லோகம் எப்படி இருக்கும்னா, பசுக்களை மேய்தற்கு விட்டுடுவா, அது மேயறதா இல்லையான்னு பார்க்க மாட்டான், ஆனா இவா மாத்திரம் சாப்பிடுவா. அந்த மாதிரி இல்லாத பெத்தம் மேய்த்து உண்ணும். இந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த குலத்தில் நீ பிறந்த பசுக்களை அந்த வயிறு நிறையும்படி மேய்த்து, அதன் பிறகு அவ சாப்பிடுறா உண்ணுகின்ற குலத்தில் பிறந்து, இடைய குலத்தில் நீ பிறந்து, நீ குத்தே மரங்களை கொள்ளாமல் போகாது. நீ அப்படின்னா சுவாமி, அங்க ஒரு நீ இருக்கு, இங்க ஒரு நீ இருக்கு. பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவன், இங்க ஒரு நீ தான் இருக்கு. எங்களை அடியவர்களான எங்களை குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குத்தேவல் கொள்ளாமல் போகாது. ஒரு அந்தரங்க கைங்கரியத்தை நாங்க விரும்புகிறோம். அந்த அந்தரங்கமான அடிமை பணிகள் என்ன இருக்கின்றதோ அந்த அடிமை பணிகளை கொள்ளாமல், அதாவது கைவிடலாகாது, நீ ஏற்றுக்க வேண்டும். கொள்ளாமல் போகாது. இத்தை பறைகொள்வான். இத்தை என்கிற சப்தத்துக்கு இன்று பறை, இன்று பறை இத்தை. இன்று நாங்கள் வந்தது எதற்காக வந்தோம் அப்படின்னா, பறை கொள்வான் என்றுதான். முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு நாங்க வந்து பிரதிஜை பண்ணோம், நீதான் கொடுப்பாய். அப்படி இருக்கும் பொழுது இத்தை இன்று நாங்கள் வந்தது பறை கொள்வான் அன்றுதான். பறை என்கிற வாத்தியத்தை பெறுவதற்காக நாங்க வரல, அத்தோட உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறோம்னு நினைச்சுக்காத எம்பெருமானே. இத்தை பறை கொள்வான் என்றுதான். கோவிந்தா கோவிந்தா, பசுக்களை ரட்சிப்பவனே, அதனால நீ வந்து சந்தோஷப்படுகிறார்.
அப்பேற்பட்ட கோவிந்தா எத்தைக்கும் ஏழ் ஏழ் பிறவிக்கும், எத்தைக்கும் எந்த காலத்திலையும் சர்வதா அப்படின்னு சொல்லும்படியாக ஏழேழு பிறவிக்கும் நீ எடுக்கிற பல அவதாரங்கள் இருக்கின்றதே, அந்த அவதாரங்களிலும் நாங்கோ எத்தனை ஜன்மங்கள் ஏழேழு எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் 14 ஜன்மமோ 7 ஜன்மமோ இதெல்லாம் எடுத்தாலும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம். நாங்க அதாவது எப்பொழுதுமே உடையவனாகிய உன்னோடு உற்றோமே ஆவோம். நீங்காத உறவு என்ன இருக்கிறதோ அந்த உறவு உடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாமே உந்தன்னோடு உத்தோமே யாவோம். உனக்கே நாம ஆட்செய்வோம். உனக்கே, உன்னை விட்டு யாருக்கும் இல்லை. அதாவது அடிமையின் பயன் என்ன இருக்கின்றதோ உனக்கே நாம் ஆட்செய்வோம். நாங்கள் எப்பொழுதுமே உனக்கு தவிர வேறு யாருக்குமே அடிமையை செய்ய மாட்டோம். பெருமானே உந்தன்னோடு உத்தோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாத்து. மற்ற காமங்கள், இதற்கு மாறான எங்களுடைய காமங்கள், எங்களுடைய அபிலாஷைகள், எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நீ அதாவது அல்ப விஷயங்களை பற்றி நினைக்காமல் நீ பண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்தினுடைய சாமான்யமான பொருள். முதல்ல ஆண்டாள் நாச்சியார் தன் சகிகளோட, அவ எல்லாருமே கோபிகர்கள், இவளும் ஒரு கோபிகை, அந்த மாதிரிதான் தன்னை பாவித்துக் கொண்டு ஜன்வி நவ்யபுரம் என்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இந்த நோன்பை நோற்றாள். அந்த சமயத்துல கடைசியில நித்தியபடி திருவேங்கடமுடியான் சந்நிதியில காலங்காத்தால இந்த சாத்து முறைய கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கலந்து சேவிக்கிறார். அப்பப்போ சாத்மரோட பிராபலம் வரதை வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒருத்தர் முறையில சேவிக்கிறா. அதுதான் வேணுமா? எல்லா இடத்துலையும் நம் சம்பிரதாயத்துல நித்தியானுசந்தானமாக இந்த அனத்தியன காலம் இல்லாத நித்திய காலத்துல திருப்பாவை பிரபஞ்சத்தை தான் அனுசந்தானம் பண்ணணும் என்று பெரியோர்கள் நியமத்தை கல்பிச்சிருக்கா. ஆக நம்மளும் நித்தியபடி சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாசுரத்தினுடைய ஒரு வைபவத்தை பார்த்தோமானால் நாமளும் இந்த மாதிரிதான் இருக்கும். ஆண்டாள் நாச்சியார் என்ன எந்த விதமாக பிரார்த்தனை பண்ணாலோ, நாம் எதற்கு இந்த பாசுரத்தையும் வங்கக்கடல் அடைந்த பாசுரத்தையும் அந்த எம்பெருமானுக்கு கடைசியில அர்ப்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாவம், நம்மளுடைய சொரூபம் இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய வைபவத்தை பார்க்கிறோம். முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டாள்? சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. காலங்காத்தால் மார்கழி மாசம் அப்படின்னாலே சில பேருக்கு ஒரு ஆனந்தம், பல பேருக்கு கஷ்டம். யாருக்கு ஆனந்தம் அப்படின்னா, ஆஹா இந்த மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு சொல்லி மாதங்களில் நான் மார்கழி என்று எம்பெருமான் அவன் தானாகவே சொன்னானே, நமக்கு அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடிய மாசம் இது. நாம் ஜோதிஷம் பிரகாரம் பார்த்தா முதல் மாசம் இதான் அப்படின்னு சொல்றோம். இந்த மாசத்துக்கு இவ்வளவு ஒரு பெருமை எதுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலே, நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் இங்கதான் வருது. ஆண்டாளுடைய இந்த திவ்ய பிரபந்தத்தை 30 நாளும் நாம் காலங்காத்தால சேவிக்கலாம். ஆனா மார்கழி மாசத்துல சீக்கிரம் எல்லா ராத்திரியும் திருவாராதம் காரியமும் ஆயிடும். காத்தால ஏந்துக்கிறது தான் கஷ்டம். இந்த மாசத்துலதான் தூக்கம் அதிகமா வரும். அந்த பனி தாங்க முடியாது. ஆனா எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டுமானால் கட்டாயம் கஷ்டப்படும். முக்கியமாக சொல்லக்கூடாது, பிராமணர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த லோகத்துல சுகம் அவர்கள் வேண்டக்கூடாது. இந்த லோகத்துல கஷ்டப்படணும். உபாசனம், அக்னி சந்தானாதிகள்லாம் பண்ணணும். அப்படி கஷ்டப்பட்டாதான் அவர்களுக்கு பரமபுருஷார்த்தம் கிடைக்குமா. அந்த ரீதியில சித்தம் சிறுகாலே அப்படின்னு சொல்ற மார்கசீர்ஷ மாசம் இது. அதாவது பசங்கள்லாம் கஷ்டப்பட்டுதான் ஏந்துக்கும்.
நம்ம திருப்பாவை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் பசங்கள் நம்ம வார்த்தை கேட்காது. மணி அடித்த உடனே டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், கூட்டுண்டு வாடா, கடைசி சாத்பரிக்காது வாடா, நீ குடிக்கலன்னா பரவாயில்ல, பல் தேய்ச்சிட்டு வாடா, நீ ஹாஸ்தி செய்வி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த மாசம் இது. அதுவும் திருப்பாவை இந்த சமயத்துல அந்த கடைசியில இந்த தனுர் மாசத்துல பிராம முகூர்த்தத்துல நம்ம ஏந்துக்கணும். கிட்டத்தட்ட 96 நிமிஷம், சூரியோதயத்துக்கு முன்பு 96 நிமிஷம் தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆக காலே சிறுகாலே சித்தம் சிறுகாலே பிராமே முகூர்த்தேட்டோத்தாய சிந்தையேத் ஆத்மனஹிதம். நிறைய பசங்க ராத்திரி படிக்கிறேன்னு சொல்றது. ஆனா கார்த்தால படிப்பு தான் நல்லது, உடம்புக்கும் நல்லது, சாத்விகமான ஞானமும் நமக்கு இருக்கும். ராத்திரியானது ஒரு தாமசமான ராத்திரி அது. ஆக இந்த இதுல காலே சிறுகாலே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இது 3 காலத்தை விபாகம் பண்றா. ஒண்ணு கார்த்தால என்னைக்குமே சாத்விகம், மாத்தியானிக காலமானது ராஜசம் ரஜோகுணம், ராத்திரி காலமானது தாமசம் அப்படின்னு சொல்லி சாத்விக ராஜச தாமசம் என்கின்ற அந்த குணங்களை பற்றி சொல்றார். அதனால காத்தால எழுந்துக்கணும். ஏன்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு சத்துவகுணம் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷ்யேத் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு சொல்ற. அதனால சாத்விகமான குணம் சத்துவகுணம் வேணும் அப்படின்னா எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு வேண்டும். அந்த ரீதியில காலங்காத்தால ஏந்துக்கணும் அப்படின்றா. இதுல காலை சிறுகாலை சித்தம் சிறுகாலை. ஆண்டாள் என்ன பண்ற, முதல்லயே அந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவிகள் பாசுரத்துல செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான். இது எப்படி இருக்கும்னா, யாரா இருந்தாலும் கோயில் கதவு திறக்கணும் அப்படின்னா சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் திறக்கணும். மார்கழி மாசம் விட்டுட்டோம், நித்தியானுஷ்டானம் பண்ணணும். தாம் சந்தியாவந்தனாதிகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை தொடணும். ஆனா இந்த காலத்துல மார்கழி மாசத்துல அது தேவையில்லை, சந்தியாவந்தனம் தேவையில்லை, டைரக்டா திருவாராதனம் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு சத் சம்பிரதாயம் இருக்கின்றது. தீர்த்தம் கூட பருகலாம். அதன் பிறகு மறுபடியும் ஒரு ஆராதனை பண்ணணும். எத்தனை பேர் பண்றாங்க இருக்கா? அட்லீஸ்ட் அர்க்கியபாத்தியாதிகளாவது கொடுக்கணும். காத்தால பொங்கல் தளி பண்ணணும், அது 5:30 மணி, அட்லீஸ்ட் 6 மணிக்குள்ளேயாவது இந்த மார்கழி மாதம் பூஜையை பண்ணி அதை திருவாராதனத்தை பண்ணி தீர்த்தம் எடுத்துக்கணும். அதன் பிறகு 8, 8:30, 9 அவளை தகுந்தா போல மீன் தளிகை எல்லாம் பண்ணி இந்த ஜலம் இல்லாம வேற ஜலத்துல பண்ணி அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு ஒரு அர்க்கியபாத்தியாதிகள் சமர்ப்பிச்சு பெருமானுக்கு அமுதி. இப்படி இருக்கு. இப்போ செங்கல் முடி கூற வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாருமே காத்தால அவ என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு போறாங்க. சிறுகாலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்கிறையோ அப்படின்னு சொல்றாளே. 5 மணி அந்த பிராந்தத்துல நீங்க பார்க்கலாம், சங்கீத சாதனம் பண்ணும், வேதாத்தியனம் பண்றான். அவெல்லாம் அட்லீஸ்ட் 5 மணிக்காவது இந்த அத்தியனம் பண்றான். சங்கீத சாதனம் மேளம், அப்பதான் அவன் கையெல்லாம் இந்த பனியில கை நன்னா வேலை செய்யணும். அப்பதான் அவன் பெரிய சங்கீத வித்வானா, ஒரு வாத்திய வித்வன்மணியா ஆவான். அதே சமயத்துல நமக்கு அந்த கண்டம் இருக்கின்றதே, நல்ல ஒரு குரல் போகணும்னா கார்த்தால் தான் அபியாசம் பண்ணணும். எதுவா இருந்தாலும் கார்த்தால அபியாசம் பண்ணுமானா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால மத்தினால் ஓசைப்படுத்த தைரவன் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னாலே ஆண்டாள் நாச்சியார். அங்க காலங்காத்தால அந்த ததி மதனம் அது ரொம்ப இனிமையா இருக்கும். அதன் பிறகு சித்தம் சிறுகாலை அப்படின்னு சொன்னா ராத்திரி, அதனுடைய அவசான தசை, கடைசி தசை.
அதாவது சம்சார தசை போயிட்டு முக்த தசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முமுட்சுத்துவம் சொல்றோம் இல்லையா, அதுதான் காலே சிறுகாலே சித்தம் சிறுகாலே அப்படின்னு சொல்லி இங்க சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த காலை அப்படின்றது சம்சாரத்துல யாருக்கு ஆசை இருக்கின்றதோ, சம்சார விஷய பிரபணர்களாய் இருந்து கொண்டு யார் ஏந்துகிறாளோ அவர்களுக்கு காலை. இன்னும் மோட்ச தசை யாருக்கு ஓடுமோ, மோட்சத்தை விரும்புகிறவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சூரியோதயம் கட்சி ஏந்துக்கவே மாட்டார். சம்சாரத்துல இன்னும் ஆசை உள்ளவர்கள் ஏந்துக்கிற ஒரு காலம்தான் காலை. சிறுகாலை அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தை ஆச்சரிக்கிறவர்கள், அவர்களுக்கு சிறுகாலை. ஆனா சித்தம் சிறுகாலை அப்படின்றது சம்சாரத்தை வேண்டான்னு சொல்லி மோட்சம் வேணும்னு சொல்லி யார் ஏந்துக்கிறாளோ அதுக்கு சிறுகாலை, சித்தம் சிறுகாலை அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் வருது. அது மட்டுமல்ல, பெருமாள் கேட்கிறாராம், கிருஷ்ணன் ஏன்னப்பா இவ்வளவு சீக்கிரம் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்களே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோங்க அப்படின்னா, எங்களால இருக்க முடியல கிருஷ்ணா, உன்னை நினைச்சு உன்னுடைய குணங்களை நீ விளையாடின திசையெல்லாம் பார்த்து உன்னை பார்க்கணும் என்கிற ஆசையோடு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், எதுக்கு காலங்காத்தால வந்துட்டோம்னா, சில பேர் நான் கேட்டிருக்கேன் ஒரு இடத்துல, ஒருத்தர் இந்த சம்ஸ்கிருதம் இருக்கின்றது, இந்த சம்ஸ்கிருதம் இவ்வளவு இந்தியால ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்கு, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. இது அப்பிரஸ்துதம் தான், ஆனாலும் சொல்றேன். டெல்லியில இந்த சுவாமி சாட்சிருக்க, என்எஸ்ஆர் சுவாமி சாட்சிருக்க மண்டல மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் இருந்து, அவர் சம்ஸ்கிருதத்துக்காக உழைச்சார். இன்னைக்கு அவருடைய உழைப்புனால அந்த சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி 12 இடத்துல இருக்கு கேம்பஸ். 12லே 13 கேம்பஸ் வச்சிருக்கு. திருப்பதிலையும் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்கு, அதே மாதிரி டெல்லியிலையும் லால் பகதூர் சாஸ்திரி யூனிவர்சிட்டி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கார்த்தால ஏந்துப்பார். ஏந்து 5 மணி கார் எடுத்துட்டு அந்தந்த மினிஸ்டர், அந்தந்த யார் பிரமுக லோக்சபா எல்லாரும் போய் வாசல்ல உக்காண்டுப்பார். என்ன சார் அப்பயே வந்துட்டங்களே அப்படின்னா, பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி 5, 6 அவாயத்தை 7 மணிக்கு ஏந்துட்டாலும் அங்கேயே உட்காந்துருப்பார். இந்த சம்ஸ்கிருதத்துக்காக ஃபண்டிங் இல்லை அந்த காலத்து. உட்காந்து அவ கிட்ட போய் காத்தால் அவ பிரசன்னமா வருவா. மத்தியானம் போனா எதோ காரியத்தினால அவ நம்மள கேர் கூட பண்ண மாட்டான். அவர் காலங்காத்தால அந்த மாதிரி பல இடத்துல திரிந்து வண்டி எடுத்துன்னு போய் உட்காந்துருவார். உட்காந்து எத்தனையா நம்புறோம். அப்போ போய் கேட்ட உடனே அவருக்கு எல்லாம் சாங்ஷன், ஓகே அப்படின்னு மாதிரி இந்த காலையானது அப்பேற்பட்டது. இந்த கண்ணன் கேட்கறான், எதுக்கப்பா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோங்க நீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா இருக்காளே யசோத, கார்த்தால உனக்கு இது பழைய சோறு, அதை கட்டி கொடுத்துட்டு போடா, மாடு மேய்க்க போடா அப்படியே அனுப்பிச்சுட்டா, கார்த்தாலேருந்து ராத்திரி வரலாம் சாயங்காலம் வரலாம் உன்னை பார்க்கவே முடியாது எங்களால. எப்படி பார்க்கறது? அதனாலதான் கார்த்தால உட்காந்துட்டோம். பல பேர் அப்படி பண்றான். அதனால கார்த்தாலே உட்காந்துட்டோம் அப்படின்றாலும் எவ்வளவு அழகு பாருங்க. அதனால யசோதை கஷ்டப்படுறாளாம். பெரியாழ்வார் திருமொழியில, அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சன மாட்டி மனைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கழலடி நோவக் கண்ணின் பெண் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. அந்த 10 பாசம் எதற்கு கண்ணனை காத்தாலே அனுப்பிச்சுடுறான்னா, அவன் ஊர்ல இருந்தா எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் கேட்டுப்பான், எல்லாரும் அவனை வச்சுட்டே இருப்பான், அவன் பண்ற காரியங்கள் இப்படி. அதனால அவன் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடும். அந்த பாசுரங்கள்லாம் 10 மஞ்சள் பூசி பாவைமாருடு பாடியில் சித்தில் சிதைத்தெங்கும் தீமை செய்து திரியாமே அப்படின்னு சொன்ன.
எல்லாமே அஞ்சனப்பத்து நன்மணி வண்ணம் அந்த 10 பாசனம் அப்படிதான் இருக்கும். அப்படி அனுப்பிச்சுடுறாளாம். அதனால உன்னை பார்க்க முடியாதப்பா அப்படின்னார். சாயங்காலம் கோபி எல்லாம் பார்த்துட்டே இருப்பாளாம். என்னன்னா கண்ணன் எப்போ வருவான் பார்த்துட்டே இருப்பாள். அதனால்தான் நம்மாழ்வார் சாதிக்கிறார் திருவாழ்மொழியில 9ஆம் பத்துல கடைசியில மல்லிகை கமழ் தன்னலீருமாலோ வன்குருஞ்சிகை தவறுமாலோ செல் கதிர் மாலையும் மயக்குமாலோ செக்கர் நல் மேகங்கள் சிதைக்குமாலோ அல்லியந்தாமரை கண்ணன் எம்மான் ஆயர்களே அரியேரெம்மாயோன் புல்லிய முனைகளும் தோளும் கொண்டு புகலிடமறியலும் தவியுமாலோ. எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒரு அந்த மலைய மாறுத்தமும் அப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணன் வரவில்லையே. அந்த 10 பாசமும் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி கார்த்தால விட்டா உன்னை பார்க்க முடியும். சாயங்காலமா எங்க மனுஷாலாம் இருப்பா, பெரியவாள்லாம் இருப்பா, அப்பயும் ஒன்னு வந்து பார்க்க முடியாது. அதனால காலங்காலத்திலேயே வந்துட்டோம். காலங்கார்த்தாலே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம விவகாரம் பண்றோமே, ஆண்டாள் நாச்சியாருடைய பதப்பிரயோகம் தான். கார்த்தால வந்துட்டோம்னு சொல்ல, காலங்கார்த்தால வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோமே, அதுதான் காரணம். அது மட்டுமல்ல, நித்ரா காலிக சௌந்தரியத்தையும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட சொல்ற. இப்படி அந்த பிராமணமத சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, இங்கதான் அவளுக்கு ரொம்ப கோபம். ஏண்டாப்பா, உனக்காக நாங்க இவ்வளவு தவம் செய்கிறோம், நீ வர வேண்டியது போய் நாங்க வரணுமா? இது கொஞ்சமாவது நன்னா இருக்கா அப்படின்னு கேட்கிறாள். அதாவது வந்து அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளுக்கே ஒரு கஷ்டம் ஏற்படுறது. ராமாயணத்துல ராமபிரான் அந்த மகர்ஷிகள் எல்லாமே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொன்ன உடனேயே, ஐயோ நம்ம போய் நம்ம ராஜ்யத்துல இருக்கிறவர்களை நாம் காப்பாத்த போய் அவர்கள் வந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமேன்னு சொல்றாளே, நாம் சரியா ராஜ்ய பரிபாலனம் பண்ணல அப்படின்னு சொல்லி தசரதாதிகள்லாம் புலம்பினார். அதனால வந்து உன்னை சேவித்து அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க வந்துட்டோம். சுதூரமபி கந்தவியம் எத்திர பாகவதாக ஸ்திதாக அப்படின்னு சொல்லி, எங்க பாகவதர்கள் இருக்கிறாளோ அங்க இவனே போனோமா, அவ கஷ்டப்படாம இருக்கணுமா. சோபியகச்சன் மகா தேஜாக சபரீம் சத்ருசூதனஹா அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல அந்த சபரியை இவனே பார்த்தானா, குகப்பெருமான போய் பார்த்தானா. அப்படி பகவத் பக்தர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை நாம் போய் பார்க்கணுமா. அதனால்தான் சொல்றார் வந்து உன்னை சேவித்து அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சோபியகச்சன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இது எப்படி இருக்கு அப்படின்னா, வாஸ்தவமா அந்த பத்யா அதிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேனச்ச அர்ச்சிதாச்சைவ ஹிஷ்டாச்ச பவதா சர்வதா பயம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாராம். இது எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்ருங்கிபேர புலே சூதம் கங்கா கூலே விசர்ஜயத்து அப்படின்லாம் பலவிதமான ஒரு விஷயங்கள்லாம் வருது. இந்த ராமரிடத்துல விபீஷணன் வந்தான், சரணாகதி பண்ணான். கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்துல கூட்ட உடனே பெருமாளே போய் காப்பாத்தினார். அங்கிருந்து காப்பாத்தல, அங்க போய் காப்பாத்தினார். அதனால இந்த கோபாங்கனுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படின்னா, எம்பெருமானே நீ வந்து மதுரையை விட்டு கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தாய். இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஆழ்வார் அனுபவிக்கிறார். தழைகளும் தொங்கலும் ததும்பியங்கும் தண்டுமயக்கும் மத்தரை தாழ்வீலி குழல்களும் கீழமும் ஆகியங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றது என்று சொல்லி மங்கமார் சாலக வாசல் பத்தி நிறைவனர் நிற்பனதாக எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே, மழைகளோ வருகின்றதுன்னு சொல்லி. அதாவது அந்த மழை போல எம்பெருமான் வரானா, அந்த மாதிரி எவ்வளவோ எங்க அந்த எம்பெருமான் மின்னனைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிவந்தாய் உன்னை என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடி கேசா முலையுனாயெல்லாம் சொல்றாளே. இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்ன நோன்பு நோத்தாள்களோ அவள். இந்த மாதிரி எம்பெருமான் இப்படி வந்துடுவானா. அதே மாதிரி நம் இல்லம் புகுந்து
அப்படிலாம் நாங்க எதிர்பார்க்கிறோம், எங்க ஆத்துக்கு வந்துட்டேன்ட்டு. ஆனா நீ வரல, உன்னுடைய கர்த்தவியத்தை நீ மறந்துட்ட, நாங்கள்லாம் நின் பள்ளிக்கட்டில் கீழே அப்படின்னு சொல்லி வந்துட்டாளாம். அதனால சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, இது உன்னை சேவிக்கிறதுன்னா தத்வித்தி பிரணிபாதே பரிப்பிரஷ்டேர சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா என்று சொல்லும்படியாக அங்க நாம்பளே போனோமா, நாம்பளே போய் அங்க எல்லாருமே, அதாவது எம்பெருமானுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்லாம் சொல்றா. இப்போ ஒரு இடத்துல சொன்ன சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் ஆராய்ந்து அருள் அப்படின்லாம் சொல்றார். இப்படி அந்த எம்பெருமானிடத்தில் இவாள்லாம் உன்னை சேவித்து அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எல்லாருமே பெருமானிடத்துல போய் சேவிக்கணும். உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள்கேடாய், உன் பொன் தாமரை அடி. பெரியோர்கள் ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை எவ்வளவு புகழ்ந்திருக்கா. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியே வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் படிக்கீழ் இல்லா பெருமான். ஆஹா, எப்படி இருக்கின்றது அந்த திருவடியை! நாரணனை கேசவனை பரம்சுடரை திருவடி சேர்வது கருதிய செழுங்குருகூர் செடகோவன் திருவடி மேலுரைத்த தமிழ் 1010 திருவடியே அடவிக்கும் திருவடி சேர்ந்து ஒண்ணுமே. இது காட்டுல என்ன ஓடும்? அந்த ஆபாரமஸ்தகமை எம்பெருமான சேவிக்கும், அந்த ரங்கநாதரை சேவிக்கும் பொழுது திருப்பானாழ்வார் அமலன் ஆதிபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்தும் விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில ரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் என் கண்ணினுள்ளன ஒக்கின்னது. உன் பொன் தாமரை அடி. அதை பார்த்தவுடனே சேவிச்ச உடனே அவர்களுடைய கண்களுக்கு என்ன பட்டது? திருவடிதான். அதனால்தான் யாமுனரும் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் அப்படின்னு அந்த திருவடியை சட்டாரியை நம்மளுடைய தலையில வைக்கும் பொழுது கதா புனசங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம துவச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. ஆகா, எப்பொழுது என்னுடைய அந்த உன்னுடைய திருவடியானது என்னுடைய சிரசரை எப்போ அலங்கரிக்க போகும்? பேர்பட்ட திருவடி எம்பெருமானிய திருவடி. அதனால்தான் ஆறுநிலை பாலகனாய் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்றமே, அந்த மாதிரி இருக்குமா? சரி, அந்த பொன் தாமரை அடியே போற்றும் பொருள் எம்பெருமானுடைய திருவடிகள் ஸ்வர்ணம் போல். ஸ்வர்ணம் அப்படின்னாலே தங்கம். காஞ்சனம் சர்வே குணாகா காஞ்சனமாஸ்ரயந்தே அப்படின்றார். அந்த அந்த தங்கம் போல இருக்கின்றது, தாமரை புஷ்பம் போல இருக்கின்றது எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் அப்படின்னு சொல்றாளே. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அத தங்கத்துக்கும் திருவடிகளுக்கும் இருக்கின்ற ஒரு சாமியம் பாருங்கோ. தங்கம் கிடைக்காது, எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம கிட்ட வருமா? நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. திருவேங்கடமுடையாடிய திருவடிகளை சேவிக்க முடியாது. அது நாளைய தினம் அத க்ஷமிக்கணும், தண்ணீர் முதன்னைக்கு எம்பெருமானுக்கு அந்த ஆகாசகங்க தீர்த்தத்திலிருந்து தோழப்பாச்சாரிகள் அந்த குடத்துல தீர்த்தத்தை இடப்பண்டு திருவேங்கடமுடையாடிய திருவடிகள்ல, அந்த திருவடிகள் மேல இருக்கின்ற பாதுகைகள்ல அவ அபிஷேகம் பண்ணுவோம். ஆச்சரியமான உற்சவம் தண்ணீர் அமுத உற்சவம். அது ரொம்ப அந்த தோழப்பா அந்த காலத்துல திருமண நம்பிகள் அந்த பாப விநாசனத்திலேருந்து தீர்த்தத்தை இடப்பண்டு வருவாராம். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சத்துல ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வராராம். பெரிய திருமொழி அனுசந்தானம் பண்ணிட்டே வருவாராம் அவர். அதனால தண்ணீர் முதன்னைக்கு பெரிய திருமொழி சேவாகாலம் உள்ள போன பிற்பாடு, அந்த கர்ப்பகிரகத்தை தாண்டின பிற்பாடு அந்த எம்பெருமானுடைய பாதுகைகளை ரெண்டுமே ஒரு இடத்துல வச்சு
இந்த ஆகாசகங்க தீர்த்தத்தினால அப்போ திருவடி சேவை இருக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த திருவடியை எப்பவுமே துளசியால மூடிடுவா. திருவேங்கமுடியான யார் எப்படி சேவிக்கிறான்னா அந்த திருமண் அங்கேருந்து பார்த்த உடனே ஆஹா கந்தர்ப்ப கோடி சதுஷம் கமனீய வேஷம் முக்தாவளி லலித கண்டம் உதாரஹாரம் பீதாம்பர துதி விராஜித திவ்ய தேகம் ஸ்ரீ வெங்கடேசோபர் ஆத்மனி சன்னிதத்தான் அப்படின்னு சொல்லி அதையே பார்த்துட்டு பாட்டு திருவடி வரலும் போக அப்படியே ஜுவலிக்கும் அங்க அந்த அந்த அதாவது விளக்குல எம்பெருமாடைய ஸ்வரூபமும் எம்பெருமானிய திருவாபரணங்களும் எம்பெருமானிய திரு ஆயுதங்களும் அப்படி ஜுவலிக்கும். நம்ம மனசெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் சேமிக்க முடியாது, ஒரு கணம் கூட நம்மளால அங்க இருக்க முடியாது. ஆனா அந்த கணத்துல பார்த்தோமா சொன்னா என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிஞ்சதே அப்படின்னு சொல்லும்படியாக நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும், அதை சேமிச்சுட்டே இருக்கணும். அந்த எம்பெருமானிய திருவடி எல்லாருமே எவ்வளவோ ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த மாதிரி எல்லாம் போற்றுகிறார் அப்படின்னா அந்த திருவடிக்கு இருக்கின்ற பெருமை. சுவாமி தேசிகன் அந்த பாதுகைகளுக்கு பாதுகா பிரபாவத்தை எப்படி சொன்னார். அதனால நம்மளுடைய கண்கள் என்னைக்குமே அர்ஜுனன் அன்றைய தினம் எம்பெருமானுடைய திருவடி சமீபத்துல இருந்ததுனால்தான் பாண்டவர்களை எம்பெருமான் காப்பாத்தினான். தலைப்பக்கத்துல இருந்தா காப்பாத்திருக்க மாட்டான். எம்பெருமானுடைய முதல் திருஷ்டி வீக்ஷணமானது அர்ஜுனனை பார்த்தது, அவன் திருவடி ஆசிரியிச்சான். அதனால திருவடியை தான் நாம் ஆசிரியிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள்லாம் நமக்கு காண்பிச்சிருக்கார். உன் பொன் தாமரையடியே அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கம் எம்பெருமானிய பாதங்கள், இது ரெண்டும் நம்ம சிமிலி பார்க்கலாம். இந்த தங்கத்தை பார்த்தா நமக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கேன்னா வாங்குற ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனா நமக்கு எல்லாம் ஆசை, பார்த்த உடனே இது வாங்கலாமா அது வாங்கலாமா. அதுவும் இந்த காலத்துல வெள்ளி தங்கம் எங்கேயோ இருக்கு, அந்த தங்கத்தை பார்த்தோன்னு இது வாங்கலாமா அப்படின்னு தோணுமா. சரி ஜுவல்லரி ஷாப்புலேருந்து நம்மளால வெளில வரத்துக்கு மனசு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி தங்கம் எப்படி எல்லாரையும் ஆகர்ஷிக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானிய திருவடி, அந்த திருவடியை பார்த்துட்டே சேவிச்சுட்டே இருக்கும்பொழுது அங்கேருந்து நம்மளுடைய கண்களானது மறையவே மறையும். உன்னம் சேவிக்கலாமே உன்னம் சேவிக்கலாமே. அதாவது அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரே, அந்த மாதிரி இந்த திருவடி இருக்கு. அது மட்டும் இல்ல, தங்கம் தொலைஞ்சு போயிட்டா துக்கம் ஏற்படும். எங்க போயிடுச்சு நம்ம மோதிரங்கள் இருக்கு, சில பேர் தோடெல்லாம் எங்கேயோ வச்சுடுவா, எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே வச்சுடுவா, எங்க போய் தேடிட்டே இருப்பாங்க. சின்ன ஒரு திருகு போனா கூட அது விரவு இருந்தது, அதை பத்தி ஐயோ போயிட்டே போயிடு. அதே மாதிரி எம்பெருமான் நினைக்கிறேன்னா என் முகூர்த்தம் க்ஷணம்பாபி வாசுதேவோ நசிஞ்சதே சா ஹானிகி தன் மகச்சித்ரம் சா பிராந்திகி சாச்ச விக்ரியா அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை நினைக்காத, அது அதாவது நினைக்கிறேன்னா நமக்கு பெரிய பாவம் பெரிய கஷ்டம் ஏற்படும். அதனால அதை விட்டுட்டோன்னா ஒரு நாள் பெருமாளை சேவிக்கிறேன்னா எப்படி தவிச்சு போயிடுவோம். காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கமிட்ட மலையில சொல்லி விட்டுடும்போ, இங்க நித்தியப்படி பெருமாளை சேவிச்சுட்டேதான் இருப்பா. எத்தனை தடவை காத்தால ஒரு பொறுப்பாடு சாயங்காலம் ஒரு பொறுப்பாடு, ஆனாலும் போய் சேவிக்கணும். எல்லாரும் தடிக பண்ணிட்டே இருந்தாலும் அதை விட்டுட்டாவது பக்கத்துல வச்சுட்டாவது போய் அந்த பெருமான் அவ்வளவு ஒரு ஆசை இருக்கும். அதே ரங்கநாதன் தான் எழ போறார், அதே தேவாதிராஜன் தான். ஆனாலும் அந்த எம்பெருமானுடைய ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு வேளையிலும் எம்பெருமானுடைய அழகு அது திகுணீகத்தமா எங்கே இருக்குமா. அது மாதிரி தங்கம் ஒரு எங்க கிடைக்கும், ஒரு கேவல எங்கேயோ கிடைக்கும், அதாவது ஒரு இடத்துல கிடைக்கும், அது அந்த எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதே மாதிரி எம்பெருமான் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயான்னு உபனிஷத் குகையில எம்பெருமான் நமக்கு கிடைப்பாராம். இந்த தங்கத்தை நல்லா பளபள அந்த மாலின்யம் எல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி நம்மளுடைய விசுத்தமான மனசுனால அந்த நிஷ்காம கர்ம யோகத்தினால இந்த மனசுல இருக்கிற மாலின்யம் அப்படின்னு சொன்னா அழுக்கு, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டா அந்த ஞான தீபேன பாஸ்வதான்னு சொல்லி எம்பெருமான நாம் சேவிக்கலாம். தங்கம் லோகத்துல உத்தமமானது, அதனால தங்கத்தை எல்லாரும் வச்சுப்பா. புருஷர்கள்ல உத்தமன் புருஷோத்தமனவன் உத்தமஹா புருஷத்வன்யா பரமாத்மேதி உதாகிருத்தகான்னு சொல்றாளே, அந்த மாதிரி இங்க இருக்கின்றது. இது லோகத்துல யார்கிட்ட தங்கம் இருக்கோ அவகிட்ட பல பேர் இருப்பாளாம். அதே மாதிரி அந்த பக்தர்கள்
அந்த எம்பெருமானை எப்பொழுதுமே அவர் ஆசிரியச்சுட்டே இருப்பாளாம். இந்த தங்க கட்டி இருந்தா ஆபரணமாக நம்ம என்ன ஒரு நெக்லஸ் போடுமா, இல்ல மோதிரம் போடுமா, இல்ல தோடு போடுமா, எப்படியாவது மாத்திக்கலாம். அதே மாதிரி பக்தர்களுக்கு வேண்டியபடி எம்பெருமான் ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம், அவ எப்படி என்ன சேவிக்கணும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த மாதிரியே நான் சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றாராம். இந்த தங்கமானது லோகத்துல இல்லாம இடம் இல்லை, எல்லா இடத்துலயும் தங்கம் இருக்கும். தங்கம் இல்லாத ஒரு கிராமம் இல்லை, தங்கம் இல்லாத ஒரு வீடு இல்லை. அதே மாதிரி எம்பெருமான் அந்தர் பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, எல்லா சேத்தனங்கள் பதார்த்தங்கள எல்லா இடத்துலையும் எம்பெருமான் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இது ஒரு அர்த்தம். அதன் பிறகு இது அதான் இந்த மாதிரி இந்த தங்கத்தினுடைய வைபவம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட உன் பொன் தாமரை அடியே போத்தும் பொருள்கேளாய் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் எதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கோ உன்னை புகழ்வதற்காக நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்க வந்த காரணம் வேற. நீங்க பெருமாள் அகோபாகியம் அகோபாகியம் நந்தபிரஜ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது இல்லையா? அந்த எம்பெருமானே இந்த குலத்துல அவதாரம் பண்றான் அப்படின்னு சொல்லலாம். பெத்தம்மேட்டு உண்ணும் குலத்தில் பிறந்து அப்படின்னார். பெருமாளுக்கு வாஸ்தவமா இந்த கோபிகர்களிடத்துல என்னைக்குமே ஒரு ஆசை உண்டு. என்ன பண்றாரு பெருமாள் அப்படின்னா, இந்த நாரதருக்கு ஒரு கர்வம் இருக்கிறது. லோகத்துல நான் தான் பரம பாகவதோத்தமன் அப்படின்னு நினைப்பான். அதனால நாராயண நாமோச்சாரணம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கர்வம் இருக்கின்றதான். பெருமாள் பார்க்கிற, ஏண்டா இவனுக்கு இவ்வளோ கர்வம் இருக்கிறது, அந்த கர்வத்தை நம்ம போக்கடிக்கணும், அவனுக்கு அகங்காரம் என்ன இருக்கோ அந்த அகங்காரம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் ஒரு பரீட்சை பண்ற. அந்த பரீட்சை என்ன பரீட்சை அப்படின்னா, அவருக்கு பெருமாளுக்கு தலைவலி. சரி நாரதர், என்ன பெருமாள் என்ன டல்லா இருக்காரு அப்படிங்க, ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படின்னா, அப்போ என்ன அமிர்தாஞ்சம் இருக்கா, இது இருக்கா அது இருக்கா? ஒண்ணும் இல்லை. என்ன சுவாமி என்ன கொண்டு? ஒண்ணும் இல்லை, என்னுடைய பக்தர்கள் இருக்காடு, அவளுடைய பாத தூளி அந்த மண்ணு அது இருந்தா அத தடவிண்டா போறோம், என் தலைவலி போயிடும். இப்பே கொண்டு வரேன். பெருமாள் பகவான் நாராயண, ஏன்பா நீ இருக்கியே, நீ என்னுடைய பக்தன் தானே, எப்பொழுதும் என் நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு இருக்கியே, உன்னுடைய பாதத்துல இருக்கிற அந்த மண்ணை கொடுத்தா, ஐயோ சுவாமி என்னால முடியாது அங்கேருந்து நான் எல்லாம் பண்ண மாட்டேன், அபச்சாரம் சொல்லி தேவலோகத்துக்கு போறாரு. தேவலோகத்துக்கு போனோடனே அங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறான். கேட்டா யாவனும் கொடுக்க மாட்டேன்ட்டா. ஐயோ எம்பெருமான் அங்கே மேலே இருந்து கீழே பாக்குறாராம். பூலோகத்துல பார்த்தா ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒத்த கால தபஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தன் ஜபம் பண்ணிட்டு இருக்கான், திருவாராமம் பண்ணிட்டு இருக்கான், வேற பாரணம் பண்ணிட்டு இருக்கான், திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு இருக்கான். அவா கிட்ட போனான். அந்த ஒத்த கால தபஸ் பண்றது எதுக்காக தபஸ் பண்ற அப்படின்னா, பெருமாளுக்காதான். அந்த பெருமாளுக்கு இந்த மாதிரி தலைவலி வந்திருக்கு, உன்னுடைய பாதத்துல இருக்க, ஐயோ அப்படி எனக்கு தபஸ்தும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஜபம் வேண்டாம், எல்லாரும் விட்டு போயிட்டு. நாரதர் பார்த்தார். அவர் யமுனா நதி கரையில உட்காந்துட்டார். அப்போ அந்த கோபிமார்கள்லாம் வந்தார். அவளுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு கதை. பார்த்த உடனே, என்ன நாரதா, என்ன நீ இவ்வளவு டல்லா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க இன்டர்ஃபியர் ஆக்காதவங்க, நான் ஏதோ கஷ்டம் இல்ல நாரதா சொல்லு அப்படின்னு. அப்ப நாரதர் சொன்னாராம், ஒண்ணும் இல்ல, அவன் இருக்கானே உங்களுக்கு வேண்டியவன், கண்ணன் இருக்கானே, நாராயணன் இருக்கானே, தலைவலியா அவனுக்கு. அதனால தலைவலியா இருக்கிறதுனால எதுனா பாகவத பாததூளி ஓணும்னு கேட்கறான். யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா, அதனாலதான் விசாரமா இருக்கேன் அப்படின்னா. ஓ அப்படியா நாரதா, விசாரமா இருக்கும்பொழுது கண்கள்லாம் மூடிக்கிறோம். அப்படி இருந்தா சரி, நாரதர் கண்ணை மூடிண்டாராம். கண்ணு திறந்து பார்த்தா ஒருத்தர் கூட இல்லையா. சோ இவாடும் அதே கேட்டகரி அப்படின்னு நினைச்சுட்டாராம் நாரதர். பார்த்தா
10 நிமிஷத்துல ஒரு 3-4 கூடையில அவ 3-4 கூடை கொண்டு வந்து நாரதர் முன்ன வச்சார். என்ன இதுன்னு கேட்டாரா நாரதர். ஒண்ணும் இல்ல, எங்க பாததூளி அப்படியா? நாரதர் தள்ள அடிச்சுனா, ஐய நீங்கள்லாம் இடைக்குலத்து பெண்மணிகள், உங்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாது, படிப்பு இல்ல, ஆச்சாரம் இல்ல, அனுஷ்டானம் இல்ல, உங்களுடைய பாததூளியா? சேச்சா எடுத்து போங்கன்றார். இல்ல நாரதா, எம்பெருமானுக்கு தலைவலி என்ன? பாததூளி பக்தருடைய பாததூளினா நாங்களும் எம்பெருமான வணங்குறோம் இல்லையா? அதனால இது உபயோகப்படுமோ அப்படின்னு சொன்னாராம். கேட்கலையாம். அதனால கடைசியில ஒத்துண்டாராம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் சொல்றா போல, இங்கே ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போறோம் அப்படின்னு சொல்லி நேர இவர் ஒரு கூடையை சுமந்துண்டு வைகுண்டத்துக்கு போறாராம். போன உடனேயே இவருக்கு இஷ்டம் இல்லை, அது தூக்கத்துல இஷ்டம் இல்லை. என்னன்னா இதை கோபிமாரு இவருடைய பச்சை அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல இருந்தா நேர இஷ்டமில்லாத வஸ்துவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தூக்கி போடுவோம். அந்த மாதிரி நாரதர் என்ன பண்ணார், அந்த கூடையை தப்புன்னு போட்டாராம் பெருமாள் முன்ன. என்ன நாரதான், என் தள்ளெழுத்து நீ சுத்தரைய, அவளுக்கா நீ அங்கனா மங்கனா மந்தரே மாதவ நீ சுத்தரைய, அவா இந்த மாதிரி நான் கேட்ட உடனே கொடுத்த, எனக்கு பிடிக்கவே இல்லை. நாரதா பார்த்தையா, நிஷ்கல்மஷமான பக்தி, நிர்மலமான பக்தி, எந்த விதமான ஒரு குழப்பம் இல்லாம நல்ல பக்தியானது அவர் கோபிமார்கள் அவாகிட்ட இருக்கு. அவா நெக்ஸ்ட் வேற திங்கிங்கே இல்லாம பெருமாளுக்கு, நம்ம பெருமாளுக்கு, நம்ம நாராயணனுக்கு, நம்ம கிருஷ்ணனுக்கு இப்பேற்பட்ட தலைவலியா? அப்படியே அந்த தலைவலி போகணும் அப்படின்னா நம்ம பாததூளி ஓணுன்னா கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி நாரதருக்கு அவர் குணபாட்டம் பண்ணதாக நமக்கு பெரியோர்கள் பணிப்பர். இந்த மாதிரி சித்தம் சிறுகாலே உன்னை சேவித்து உன் பொத்தாமரடியே போத்தும் பொருள்கேளான் பெத்தம்மே துண்ணும் குலத்திலே பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்றார். அதாவது குத்தேவலங்களே அந்தரங்க கைங்கரியம். அந்தரங்க கைங்கரியம் அப்படின்னா என்ன? எம்பெருமானோட இருக்கின்றது, எம்பெருமாடிய திருவடிகளை அப்படி திருவடிகளுக்கு இது பண்றது, எம்பெருமாடிய திருவடிகளை பிரச்சாரணம், அந்த மாதிரி சில கைங்கரியங்கள்லாம் இருக்கின்றது. பெருமாளுக்கு அந்த விஞ்சாமரன் சொல்றமே, அதாவது ஆலவட்டம் போடுறது, இந்த மாதிரி பலவிதமான கைங்கரியங்களை நாங்க பண்ணணும். நீ குத்தேவரங்களை கொள்ளாமல் போகாது இத்தைப்பறவழ்வான் அன்று கான் கோவிந்தா. இந்த பறை என்கிற வாத்தியத்தை மாத்திரம் நாங்க எடுத்துட்டு போறோம்னு நினைச்சுக்காத. நாங்க காரணம் வந்த காரணம் என்ன அப்படின்னா, நாங்க வந்த காரணமே இதான். ஏன்னா பறை என்கிற வாத்தியம் இருக்கட்டும், ஆனா எப்பொழுதுமே உனக்கு அந்தரங்க கைங்கரியம் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இத்தை பறவழ்வான் அன்று கான் கோவிந்தா. முதல்ல சொன்னோம் கோவிந்த நாமோச்சாரணம். அதாவது கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் சொல்றாளே ஆண்டாள் நாச்சியார். ஒளிவண்ணம் வளசிந்த உறக்கத்தோடி வயல்லாம் எளிமையால் இட்டென்னை ஈடழிய போயினவார் குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்காள் அபிகாத்திருப்பேனே. இந்த கோவிந்தனை விடக்கூடாது. அதே மாதிரி பெரியாழ்வாரும் புவியுள் நான் கண்டதோர் அற்புதங்கேளேர் பூடிமேக்க இளங்கோவலர் கூட்டத்தவையுள் நாகத்தனையான் குழலூத அமரலோகத்தளவும் சென்னிசைப்ப அவியுணாமறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்தீண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்னும் விடாதே அப்படின்னு சொல்றாளே. அந்த மாதிரி வண்டுகளை திரைக்கும் பொழில் சூழ் வருபுனல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர் பிரான் விஷ்ணு சித்தன் பாடல் கொண்டு இவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன் அடியாறுகளாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடியன் தலைமையிலனவே. பெரியாழ்வார் அந்த வெண்ணவிழுங்கி பாசுரத்துல அவன் யார் அப்படின்னா, வருபுனல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் அவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டறிவிரான் விஷ்ணு சித்தன் சொன்னாரே. அப்பேற்பட்ட அந்த கோவிந்தன் விஷயத்துல இந்த அடியார்கள் பாடி இந்த மாதிரி இருக்கிறாளே, அவ எப்பொழுதுமே கோவிந்தனை தொடர்ந்து என்னும் விடாது என்பதாக அடியேர் பாக்கியம் இங்க கோவிந்தரான் கைங்கரி. இப்படியாக நீ குத்தேவரங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பரவல்வான் அன்றுகான் கோவிந்தா.
எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு. எத்தனை காலம் எடுத்தாலும், எத்தனை காலமும் எத்தனை ஊழியம் என்னோட நாடு என்னன்னு சொல்றா போல, எந்த எந்த காலம் வந்தாலும் அந்த நித்திய விபூதியா இருக்கட்டும், லீலா விபூதியா இருக்கும், சம்சாரமா இருக்கட்டும், எங்கேயாவது இருக்கட்டும், எப்படியாவது மகாலட்சுமி உன்னை விட்டு பிரியாம இருப்பாளோ அந்த மாதிரி நான் கூட இருக்கும். நிச்சயவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி என்று சொல்லும்படியாக அப்படி இருக்காலும் அந்த மாதிரி நான் கூட இருக்கணும் அப்படின்றா. பல இந்த திருப்பாவை பாசுரத்தினுடைய ஒரு வியாக்கியானத்தை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அழகாக, கிட்டத்தட்ட ஒரு பாசுரத்தை எடுத்துட்டு 10 மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம். இப்படி இங்க இவ என்ன கேட்கிறா, எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அப்படின்னா எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் நாங்க உன்னை விடமாட்டோம்னு சொல்லி, எப்படி அந்த ஆகாஷாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதின்னு சொல்றா போல குலசேகராழ்வார், நாஸ்தா தர்மே ந பசுனிச்சயே நைவ காமோபபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வகர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதன் ஜன்ம ஜன்மாந்தரேபி தொத்பாத அம்போருகதா நிச்சலா பக்திரஸ்து நாஸ்தாய். எனக்கு எதுலயும் ஆசை இல்லை, எத்யத் பவ்யம் எது எது எப்போது நடக்கணுமோ எல்லாம் நடக்கணும். ஆனா ஏதத் பிரார்த்தியம் ஜன்ம ஜன்மாந்தரேபி உன்னுடைய திருவடிவாரங்களை பற்றி நாங்க இருக்க வேண்டும் என்று ஆழ்வார்கள், குலசேகர ஆழ்வார் முகுந்தமான சாய்க்கிறா போல, எங்களுக்கு இது தவிர வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம், உனக்கே நாமாட்செய்வோம் மத்தனங் காமங்கள் மாத்து. உனக்கு தவிர வேற யாருக்குமே நாங்க பண்ணுவோம். நாராயணனே நமக்கே வரதருவான்னு சொல்றாளையா, அந்த மாதிரி கடைசியில மத்தனங் காமங்கள் மாத்துன்னு சொல்றாளே சுவாமி தேசிகனுடைய ஞாச தர்சகம். அதை படிச்சா போ. ஸ்ரீமன் அபீஷ்டபரத சுவாமஸ்மி சரணங்கதா ஏதத் தேகாவசானேமான் தொத்பாதம் பிராபயஸ்வயம் தொச்சேஷத்வே ஸ்திரதியம் தொத்பிராப் ஏக பிரயோஜனம் நிஷித்த காமியரகிதம். இதுதான் கேட்கணும். குருமாம் நித்திய கிங்கரம். இந்த மாதிரி நித்தியப்படி நம்ம சம்பிரதாயத்துல ஞாச தசகத்தை அனுசந்தானம் பண்றது காரணம் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி வைராக்கியம் வேணும், எம்பெருமான் விஷயத்துல ஒரு ஈடுபாடு வேணும். அப்படின்னா சம்சாரத்துல நமக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது. நிஷித்த காமியரகிதம் குருமாம் நித்திய கிங்கரம் தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு. அபராதமில்லாத கைங்கரியத்துல கைங்கரியேஷு நியுங்ஷுமாம் மாம் மதியன். அந்த நிரபராத கைங்கரியன்னா ஒருத்தனுக்கு பிரசாதம் கொடுக்குறான், பிரசாதத்தை கொடுத்து 10 ரூபாய் வாங்கிக்கிறான். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு அதே வியாபாரமா இருந்தா பரவாயில்ல. கோவில்ல அர்ச்சகர்கள் பரிச்சாரகர்கள் அதே மாதிரி அவள்லாம் பணம் வாங்குற தப்பு இல்லை, நாம்பளம் போய் பணம் சம்பாதிக்க கூடாது, அது அவளுடைய ரைட்டன். இந்த மாதிரி நிரபராதேஷு கைங்கரியேஷு நியுங்ஷுவாம் மாம் மதியஞ்சனகிலம் சேதன அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுருஸ்வயம் त्वदेकरक्षस्य मम त्वमेव करुणाकर न प्रवर्तय पापानि प्रवृत्तानि निवर्तय अकृत्यानां च करणं कृत्यानां वर्जनं च मे क्षमस्व निखिलं देव प्रणतार्ति हरप्रभो श्रीमन्नियत पञ्चाङ्गं मद्रक्षण भरार्पणम् अचीकरत् स्वयं स्वस्मिन् अतोहमिह निर्भरः என்று சுவாமி தேசிகன் ஞாச தசகத்துல எப்படி அந்த அனுசந்தானம் பண்றார். அது எல்லாத்தையும் மத்த நம் காமங்கள் பெருமாள் கிட்ட பெருமாளை சேவிக்கும் பொழுது, சுவாமி இதர விஷயத்துல எனக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடு இல்லாம ஆசை இல்லாம செஞ்சா போதும், உன் விஷயத்துல ஈடுபாடு இதர விஷயத்துல ஈடுபாடு இல்லாம இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த பாசுரத்துல இருக்கின்றது. இப்படி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தின் மூலமாக தங்களுடைய ஒரு அபிலாஷம், தங்களுடைய நிச்சயாத்மக ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினால காண்பித்தார். நாமும் இந்த பாசுரத்தில் இருக்கின்ற வைபவங்களை, அந்த விஷய விசேஷங்களை நாமும் அனுபவித்து அந்த எம்பெருமானுடைய அந்த கோதா கோவிந்தருடைய ஒரு கோதா ரங்கநாதருடைய ஒரு அனுகிரகத்தை பெற்று வாழ்வோமாக. கர்க்கடே பூர்வபல்குண்யாம் துளசி காரணோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பரா அங்கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் கவிதார்க்கிக கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.